Anomalous properties of first element in a p block elements. Anomalous means deviate from the standard or normal properties. When we compare to the 13th group, most of the properties are same. Some properties are different. அந்த டிஃப்ரெண்டான ப்ராப்பர்ட்டிஸ் தான் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. The first member of each group differ from each other. First group எது? First member of the group. இப்போ வந்து P block elements இருந்தால் 13th, 14th, 15th, 16th, 17th, 18th group தான் P block elements. இதில் first member எது? Boron, carbon, nitrogen, oxygen, fluorine. இதெல்லாம் first member of each group. இது வந்து different from the other elements. அந்த குரூப்பில் இருக்க எலமெண்ட்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் இருக்க எலமெண்ட்ஸை விட ஸ்மால் சைஸாக இருக்கும். போரான் இந்த குரூப் 13 குரூப் தான் எல்லாமே போரான் தவிர மிச்சம் எல்லாமே போரான் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். 14th குரூப் எடுத்தால் கார்பன் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். 15th வந்து குரூப் எடுத்துனா நைட்ரஜன் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். 16th குரூப் எடுத்துனா ஆக்சிஜன் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். 17th குரூப் எடுத்துனா ஃப்ளூரின் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். த ஸ்மாலர் சைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மெம்பர். பி பிளாக் எலமெண்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஈச் குரூப் வந்து ஸ்மால் இன் சைஸாக இருக்கும் கம்பேர்ட் டு த அதர் எலமெண்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து இட் ஹாவ் ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஹை அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும், ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் இருக்கும். திஸ் இஸ் 13th group. In the 13th group, first member of the 13th group is boron. Boron is a metalloids. Boron only 13th groupல boron only metalloids இருக்கும். அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் அதர் மெட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரியாக்டிவ் மெட்டல்ஸ். போரான் இஸ் அ மெட்டலாய்ட்ஸ். அதர் மெட்டல்ஸ் ஆர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். எதெல்லாம் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்? அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் ஆர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். போரான் வந்து ஷோஸ் டயக்னல் ரிலேஷன்ஷிப். டயக்னல் ரிலேஷன்ஷிப்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து இருக்குது தான் டயக்னல். அப்போது போரானும் சிலிக்கான்ஸும் வந்து எப்படி இருக்குன்னா டயக்னல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. போரானும் மெட்டலாய்ட்ஸு, சிலிக்கான்ஸும் மெட்டலாய்ட்ஸ். ஆக்சைட்ஸ் ஆஃப் போரான் அண்ட் சிலிக்கான்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். ஆக்சைட்ஸ் ஆஃப் போரான்ஸும் ஆக்சைட்ஸ் ஆஃப் சிலிக்கான்ஸும் எப்படி இருக்குன்னா அசிடிக் இன் நேச்சர். அசிடிக் இன் நேச்சரில் இருக்கும். போத் த போரான் அண்ட் சிலிக்கான் ஃபார்ம் கோவலன்ட் ஹைட்ரைட்ஸ். இட் இஸ் ஈஸிலி ஹைட்ரோலிசிஸ். போரான் அண்ட் சிலிக்கான் எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா கோவலன்ட் ஹைட்ரைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. வாட் இஸ் மீன் பை கோவலன்ட் ஹைட்ரைட்ஸ்? கோவலன்ட் ஹைட்ரைட் இஸ் a liquid or gas that have low melting and low boiling point, except those cases such as water, and their properties modified by the hydrogen bonding. Both the boron and silicon form covalent hydrates. It is easily hydrolysis. Hydrolysis means broke down by the chemical reaction, react with the water. Water கூட react பண்ணும்போது அது வந்து chemically broke ஆகும். All the halides are readily hydrolysis. Hydrolysis means broke down by chemical reaction with the water. Water கூட react பண்ணும்போது அது வந்து chemically broke ஆகும். Boron halides-உம் silicon halides-உம் both the elements, ரெண்டு elements-உம் readily hydrolysis ஆகும் except boron trifluoride. This is group 14. இதெல்லாம் group 14. First member of group 14 is carbon. Carbon is a non-metals. Non-metals. Carbon only non-metals. Next வந்து silicon and germanium. Siliconum germanium metalloids. Metalloidsனா it having the both the character of metals and as well as non-metals. Silicon and germanium வந்து metalloids. Sn-னா tin and lead. lead, tin and lead வந்து மெட்டல்ஸாக இருக்கும். கார்பன் ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். கார்பன் கார்பன் டபுள் பாண்டு, கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட், இதெல்லாம் மல்டிபிள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். கார்பன் ஹேஸ் த டெண்டன்சி டு ஃபார்ம் அ செயின் ஆஃப் பாண்ட். கார்பனுடைய டெண்டன்சி அதோடைய இயல்பு என்னன்னா
செயின் வந்து ஃபார்ம் பண்ணும், செயின் ஆஃப் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். கார்பன் ஹேஸ் எபிலிட்டி டு ஃபார்ம் அ கோவலன்ட் பாண்ட் வித் அ அதர் ஆட்டம். Carbon gives rise to the large number of molecules through the self-linking properties. This self-linking properties is called as catenation. Catenation is nothing but a linking of an atom in the same element into large chain is called as catenation. On moving down the group, 14th group வந்து catenation property. Catenation means self-linking property வந்து decrease ஆகிட்டே போகும். கார்பனுக்கு அதிகமாக இருக்கும், அதை விட கம்மியான சிலிக்கான் இருக்கும், இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டி வந்து கேட்டினேஷன். கேட்டினேஷன் ஆன் மூவிங் டவுன் த குரூப், கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து டிக்ரீஸ். திஸ் இஸ் குரூப் 15. It is also called as pnictogens. First member of the 15th group is nitrogen. Nitrogen 15th group ஓட first elements. Nitrogen exists in a diatomic gas. What is meant by diatomic gas? Diatomic gas consists of two atoms of same element. Then it is called as diatomic gas. Like carbon, nitrogen can form multiple bonds. Carbon மாதிரியே நைட்ரஜனும் மல்டிபிள் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து நைட்ரஜன் டபுள் பாண்ட், கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்ட், நைட்ரஜன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். இட் ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட்ஸ். இந்த 15th குரூப்பில் எது வந்து டை அட்டாமிக் மாலிகுல்னா நைட்ரஜன் ஒன்லி தான் டை அட்டாமிக் மாலிகுல். நெக்ஸ்ட்டு வந்து 16th குரூப். 16th குரூப் வந்து சால்கோஜன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் 16th குரூப் இஸ் ஆக்சிஜன். திஸ் ஆக்சிஜன் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் அ டைஅட்டாமிக் கேஸ். ஆக்சிஜன் வந்து டைஅட்டாமிக் கேஸாக எக்ஸிஸ்டாக இருக்கும். வாட் இஸ் மீன் பை டைஅட்டாமிக்? டூ ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட், then it is called as diatomic gas. On moving left to right, electronegativity வந்து increase ஆகும். இங்கே வந்து ஆக்சிஜனுக்கு வந்து ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கிறதுனால இட் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். அது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணும். திஸ் இஸ் குரூப் 17. Group 17 is called as halogens. This group 17 is called as halogen. In that group 17, first one is fluorine, chlorine, bromine, iodine, astatine. In that group 17, fluorine is more electronegativity element. What is electronegativity? Tendency of an atom in a molecule to attract a shared pair of electron towards itself. Fluorine has a high electronegativity compared to the other elements present in a group 17. Like oxygen, it also form a hydrogen bonding. Like oxygen மாதிரியே fluorine also form a hydrogen bond. Fluorine show -1 oxidation state. Fluorine only -1 oxidation state இருக்கும். Other halogens-லாம் +1 oxidation state இருக்கும், இல்லைனா +3, +5, +7 oxidation state இருக்கும். இந்த ஹாலஜனில் எது ஒன்றியும் -1 oxidation stateனா fluorine ஒன்றியும் -1 oxidation state. Fluorine is a strong oxidizing ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. Fluorine is used as a strong oxidizing agent and most reactive elements. அது வந்து இந்த fluorine வந்து most reactive elements சொல்கிறாங்க. Next we are going to discuss about inert pair effect. What is mean by inert? Inert வந்து எலக்ட்ரான் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது, அதான் இன்னர்ட்னு சொல்கிறாங்க. The electron will not involve in the bonding. What is mean by pair? Pair means two. ரெண்டு எலக்ட்ரான் வந்து பாண்ட் ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகாது, ரெண்டு எலக்ட்ரான் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது, அதுக்கு தான் இன்னர் பேர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். குரூப் 13, குரூப் 14, குரூப் 15, குரூப் 16 இதில் தான் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் சொல்கிறாங்க. ஹெவியர்னா டவுன் த குரூப்பில் டவுனில் இருக்குது தான் ஹெவியர். போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு எது வந்து போஸ்ட் டிரான்சிஷன் மீன்ஸ் பேக் சைட் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல்ஸ். டிரான்சிஷன் மெட்டலுக்கு எது அடுத்து இருக்குதோ அது வந்து போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்சிஷன் மெட்டல் வந்து 4th பீரியடில் இருக்குது. 4th பீரியட் வந்து எதுலேருந்து தொடங்குதுன்னா ஸ்கேண்டியம் அட்டாமிக் நம்பர் வந்து 21, ஜிங்க் வந்து அட்டாமிக் நம்பர் 30. இந்த இதுதான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். டிரான்சிஷன் மெட்டலுக்கு எது அடுத்தது இருக்குன்னா அதுதான் போஸ்ட் டிரான்சிஷன்
மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க. ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது தான் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். எதில் இருந்துன்னா கேலியம், இண்டியம், தாலியம். இது வந்து ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க. 13th குரூப்புடைய ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP1. 14th குரூப் வந்து NS2 NP2. 15th குரூப் வந்து ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP3. 16th குரூப் வந்து ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP4. இதுக்கு வந்து 13th குரூப் வந்து குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா சம் ஆஃப் த வேலன்சி எலக்ட்ரான். இதை வந்து வேலன்சி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்குது தான் வேலன்சி. அப்போது எஸ்ஸும் பியும் கூட்டினா உங்களுக்கு குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கிடைக்கும். NS2 வந்து 2+1, S ஆர்பிட்டலில் 2வும் P ஆர்பிட்டலில் 1ம் கூட்டினா 3 வரும். இங்கே வந்து கூட்டினா S ஆர்பிட்டலில் 2, P ஆர்பிட்டல் 2, அப்போது +4 ஆக்சிடேஷன். இங்கே வந்து 2+3 5 +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். 2+4 +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா மோர் தென் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். இதை வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கழிச்சிட்டுனா உனக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கிடைக்கும். இதை வந்து +3க்கு 2 வந்து மைனஸ் பண்ணுங்கள். 2 எலக்ட்ரான்ஸ் வந்து மைனஸ் பண்ணால் +1. +4 இருந்துச்சுன்னா 2 மைனஸ் பண்ணால் +2. +5 இருக்குன்னா 2 மைனஸ் பண்ணால் +3. 6 வந்து இருந்துச்சுன்னா 2 வந்து மைனஸ் பண்ணால் +4. இது வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். Inert pair effect fairly observed by the heavier post transition metals. இது வந்து பீரியட் டேபிள். பீரியட் டேபிளோடைய லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து S பிளாக் எலமெண்ட், ரைட் சைடில் இருக்கிறது P பிளாக் எலமெண்ட்ஸ், கீழே இருக்கிறது வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். S பிளாக்கும் P பிளாக்கும் நடுவில் இருக்கிறது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து 4th பீரியடில் பார்க்கும்போது டிரான்சிஷன் எலிமெண்ட் எங்கேருந்து தொடங்குதுன்னா ஸ்காண்டியத்துலேருந்து அட்டாமிக் நம்பர் வந்து 21 டு ஜிங்க் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 30. ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். போஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னால் போஸ்ட்னா பேக் சைட் ஆஃப் த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இது வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸோடைய பேக் சைடில் இருக்கிறது வந்து போஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னால் எதுலேருந்து தொடங்குதுன்னா கேலியம், இண்டியம், தாலியம். இதுதான் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு அடுத்தது இருக்கிறது வந்து ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். இந்த ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் இருக்குன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கும் மெட்டலாய்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்குது தான் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். இதை வந்து கேலியம், இண்டியம், தாலியம், லெட் அண்ட் டின்னு, லெட்டு, பிஸ்மித்து, பொலோனியம் இதெல்லாம் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்கிறாங்க. Heavier post transition metal outer S electron NS have the tendency to remain inert and show reluctance to take part in bonding is called as inert pair effect. General electronic configuration of P block element is NS2 NP1 to 6. The outermost shell இருக்க NS2 இந்த S electrons வந்து inert ஆக்ட் ஆகுது. What is mean by inert? They do not involve in bonding. அது வந்து பாண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகாது. S எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகாது. கேலியம் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 31. ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஆர்கான் 3d10 4s2 4p1. இது வந்து ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டலில் இருக்க S எலக்ட்ரான்ஸ் வந்து NS எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த 4s2 எலக்ட்ரான் வந்து அதோடைய டெண்டன்சி என்னென்னா அது வந்து இன்னட்டாக ஆக்ட் ஆகும். இன்னட் மீன்ஸ் தே டி நாட் இன்வால்விங் இன் பாண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இது வந்து நியூக்ளியஸ் உள்ள ப்ரோட்டான்ஸ். இது வந்து ஒரு ஷெல்லு, இது ஒரு ஷெல்லு. இதில் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இது வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ப்ரோட்டானுடைய வேலைனா எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணும்போது இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான் இருக்கிறதுனால ரிப்பல் ஆகும். எதனாலனா டியூ டு த ஷீல்டிங் எஃபெக்ட். ஆனால் இங்கே 3d10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பல் பண்ணாமல் என்ன பண்ணுது, அலோவ் பண்ணுது. ப்ரோட்டான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணுது. டியூ டு த எதனாலனா டிஃப்யூஸ் இன் நேச்சர் புவர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்கிறதுனால இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண அலோவ் பண்ணுது.
அப்போது அலோவ் பண்ணும்போது இந்த 3D இருக்க 10 எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்யூஷன் நேச்சரில் இருக்கிறதுனால இந்த 4s2 வந்து அலோவ் பண்ணுது. அலோவ் பண்ணதுனால இந்த ப்ரோட்டானை வந்து ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுது. எதை வந்து அட்ராக்ட் பண்ணால் 4s2 இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுது. ப்ரோட்டான்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுது. அதனால இந்த 4s2 வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னட்டாக ஆக்ட் ஆகுது. இன்னட் மீன்ஸ் இட் வில் நாட் இன்வால்விங் இன் பாண்டிங். அதே மாதிரி இண்டியம் வந்து 4d10 வந்து புவர் ஷீல்டிங்காக இருக்கிறதுனால இந்த 5s2 வந்து அலோவ் பண்ணும். ப்ரோட்டானை வந்து அட்ராக்ட் பண்ண அலோவ் பண்ணுறதுனால இது வந்து இந்த 5s2 வந்து ஸ்ட்ராங்காக ப்ரோட்டான் கூட அட்ராக்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த 5s2 வந்து இன்னட்டாக ஆக்ட் ஆகும். இன்னட் மீன்ஸ் இட் வில் நாட் டேக் பார்ட் இன் பாண்டிங். அதே மாதிரி தாலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 81, 4f14, 5d10, 6s2, 6p1. இந்த வந்து 4f14 5d10 டியூ டு த புவர் ஷீல்டிங், டிஃப்யூசிங் நேச்சர் புவர் ஷீல்டிங்காக இருக்கிறதுனால இந்த வந்து 6s2 வந்து ப்ரோட்டானை வந்து அட்ராக்ட் பண்ண அலோவ் பண்ணும். இந்த 6s2 வந்து அலோவ் பண்ணுறதுனால இந்த 6s2 வந்து ரிமைன் இன்னட்டாக ஆக்ட் ஆகுது. இன்னட் மீன்ஸ் இட் வில் நாட் take part in a bonding. Next, we are going to discuss about allotropism in p block element. Some element exists in more than one crystalline or molecular form in the same physical state. Some elements having same physical ஒரே மாதிரி physical stateனா solid liquid gas. அந்த ஒரு எலமெண்ட் வந்து அதே எலமெண்ட் வந்து crystalline ஃபார்மாக இருக்கும் இல்லைனா molecular ஃபார்மாக இருக்கும். Same physical state but different structure. The phenomenon is called as allotropism. Example, carbon exists as a diamond and graphite. Allos means another. Tropes means change. Allotropes are different form of same element in same physical state. Allotropes na same element வந்து different formல இருக்கும். Having same physical state. Physical state na solid, liquid, gas. Some of the common allotropes of p block elements are given below in your textbook. Example of carbon. Carbon is the example of allotropes. Most common allotropes of carbon are diamond, graphite, graphene, fluorine and carbo nanotube. For silicon, most of the common allotropes are amorphous silicon, crystalline silicon. Another example is germanium. Most of the common allotropes of the germanium are alpha germanium and beta germanium. Another example is phosphorus. There are several phosphorus. Most common allotropes of phosphorus are white phosphorus, red phosphorus, violet phosphorus, black phosphorus, scarlet phosphorus are the few example of most common of allotropes.